மயிலாடுதுறை அருகே அபிராமி நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் முறையான சாலை வசதி, குடிநீர் வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் சாலை, குடிநீர், மின்விளக்கு வசதிகள் செய்து தரக்கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அபிராமி நகர் குடியிருப்போர் நலசங்கத்தினர் தேர்தலை புறக்கணிப்பு செய்யப் போவதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர். மேலும் மயிலாடுதுறை சீர்காழி பிரதான சாலையில் தேர்தல் புறக்கணிப்பு என்று கூறி பேனர் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்போர் நலசங்க தலைவர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி வஉசி துறைமுக குடியிருப்பு பகுதியில் விநாயகர் கோவில் உள்ளது. இக்கோவில் பூசாரியின் இருசக்கர வாகனத்தில் நல்ல பாம்பு ஒன்று இருந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பூசாரி உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு பாம்பை பிடித்து காட்டுப்பகுதியில் விட்டனர். ரம்ஜான் ஈகை பெருநாளை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சாந்தி நகர் திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மாநில பேச்சாளர் கலந்தர் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் பங்கேற்று ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழிச்சாலை பகுதியில் உள்ள தனியார் கிணறு ஒன்றில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக தாராபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் கிணற்றில் கிடந்த சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தினர். அதில் இறந்தவர் தாராபுரம் அருகே உள்ள மணக்கடவு பாச்சாப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சாமியப்பன் மகன் ரத்தினமூர்த்தி என்பதும், இவருக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் குழந்தைகள் இல்லை என்பதும், 2 டிப்பர் லாரிகளும் 3 ஈச்சர் வாகனங்களும் சொந்தமாக வைத்து வியாபாரம் செய்து வந்ததும் தெரியவந்தது. மேலும் கிணற்றின் அருகே சென்றபோது தவறி விழுந்து நீச்சல் தெரியாததால் தண்ணீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து இவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வாரச்சந்தை வாரந்தோறும் புதன்கிழமை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற இந்த வாரச்சந்தைக்கு குன்னத்தூர், கிளியூர், ஆசனூர், சேந்தநாடு, மடப்பட்டு ஆகிய கிராமங்களில் இருந்து விவசாயிகள் ஆடுகளை அதிக அளவில் விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளனர். ஆனால் தேர்தல் பறக்கும் படையினர் கிடிபிடியால் வெளியூர் வியாபாரிகள் அதிகளவு வராததால் காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த சந்தையில் ஆடுகள் விற்பனை மந்தமாகவே நடைபெற்றது. கடந்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 4 கோடி வரை ஆடுகள் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு 1 கோடி ரூபாய் அளவு மட்டுமே ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் ஆடுகளுக்கு சரியான விலையை கிடைக்காததால் கொண்டு வந்த ஆடுகளை விவசாயிகள் வீட்டிற்கு ஓட்டிச் சென்றனர். தேர்தல் பறக்கும் படை கிடுபிடியால் வெளியூர் வியாபாரிகள் பணம் கொண்டு வர முடியாத சூழலில் குறைந்த அளவிலே ஆடுகள் விற்பனையானதால் சந்தை களையிழந்து காணப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் கிழக்கு பகுதி 7வது வார்டில் உள்ள கார்கில் நகர், வெற்றி நகர், பாலகிருஷ்ணா நகர், அண்ணாமலை நகர், சரவணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் கலாநிதி வீராசாமி மற்றும் திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு, திருவொற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வைமா அருள்தாசன், திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் ஆகியோர் வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சாரத்தில் விசிக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் நாகூர் சில்லடி தர்கா கடற்கரையில் இன்று ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஜாக் அமைப்பு சார்பாக நடைபெற்ற தொழுகையில் 1 மாத காலமாக நோன்பு நோற்று விரதமிருந்த இஸ்லாமியர்கள் மனமுருகி தொழுகையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இனிப்புகள் பரிமாறி ஆற தழுவி ரமலான் வாழ்த்துக்களை ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொண்டனர். இதேபோல் பழந்தெரு, வெங்காயக்கார வீதி, மஞ்சக்கொள்ளை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜாக் அமைப்பு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாட்டார் பகுதியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் கார்த்திகேயன் என்பவரிடம் 1,23,000 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை திருத்துறைப்பூண்டி தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் தமிழ்மணி, வட்டாட்சியர் காரல் மார்க்ஸ் ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே நல்லநாயகபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி பட்டம்மாள். இவர் தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் மக்காச்சோளம் சாகுபடி செய்து அறுவடை செய்துள்ளார். இந்நிலையில் சோளம் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் அதன் வயலில் உள்ள சோளத்தட்டையை தீயிட்டு கொளுத்தியுள்ளார். அப்போது தீ மளமளவன பிடித்து கட்டைகள் எரிந்த நிலையில் பக்கத்து கொள்ளையில் உள்ள மக்காச்சோளம் தட்டைகள் எரிய ஆரம்பித்துள்ளது. இதனை பார்த்த பட்டம்மாள் வேப்பமரத்தின் தலைக்குச்சிகளை உடைத்து தீயை அணைக்க முயன்றுள்ளார். அதே நிலையில் கருப்பையா கோவிலில் உள்ளேயும் தீ சென்ற நிலையில் அதனை பார்த்த பட்டம்மாள் அதனை அணைக்க சென்ற நிலையில் அவர் மீது தீ பரவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து செந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் ஒலி முகமதுபேட்டை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நோன்பு பிறநாள் திடல் தொழுகை நடைபெற்றது. சிறப்பு தொழுகையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தொழுகை மற்றும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் அப்துல் முசீன் பெருநாள் குத்பா எனப்படும் சொற்பொழிவு ஆற்றினார். இன்றைய தினம் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகின்றது.
கடந்த ரமலான் மாதம் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்றுவிட்டு நேற்றைய தினம் தமிழகத்திலே பிறை தெரிந்ததன் அடிப்படையில் புதன்கிழமையாக இருக்கக்கூடிய இன்றைக்கு நாம் இங்கே காஞ்சிபுரம் பகுதியில் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு நாம் இன்றைக்கு பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. இந்த நோன்பு பெருநாளை பொறுத்த வரைக்கும் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய காலங்களில் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் இறைவனை அஞ்சி வாழ்ந்த மாதிரி இந்த நோன்பினுடைய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்டிருக்கும் போது நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் பாவமான காரியங்களிலிருந்து விலகக்கூடியவர்களாகவும் இருந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் அப்படி இருக்கணும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் இந்த ரமலான் மாதத்தையும் இந்த நோன்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஸ்லீம் சமுதாயத்தின் மீது கடமையாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே நோன்பு நோற்று விட்டு அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு அதிகமான தான தர்மங்களை செய்யணும். வசதியானவர்கள் எப்படி இந்த பெருநாள் தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுவார்களோ அது மாதிரி ஏழைகளும் இந்த தினத்திலே நல்ல ஒரு முறையில் உணவு உண்டு மகிழ்ச்சியான முறையில் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னொரு விஷயமா இருக்கக்கூடிய அந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய தர்மத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தின் மீது கடமையேற்றான். அப்போ அந்த அடிப்படையிலே நோன்பு நோற்று இன்றைக்கு பெருநாளை கொண்டாடி எல்லாருமே சேர்ந்து ஏழைகள் பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் அழகான முறையில் இன்றைக்கு பெருநாள் இந்த தமிழகத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஒலி முகமது பேட்டையில் இந்த நகராட்சி பள்ளியில் வைத்து தொழுகையை முடித்து மக்கள் அனைவரும் தங்களுடைய அன்பை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அகராவரம், முகுந்தராயபுரம், லாலாப்பேட்டை, நரசிங்கபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு திறந்தவெளி வாகனத்தில் சென்று திமுக அரசின் சாதனை திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை அனைத்து பெண்களிடமும் சென்றிருப்பதால் செல்லும் இடமெல்லாம் வரவேற்பு இருப்பதாகவும் மக்கள் காட்டும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் செருப்பாக இருந்து உழைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் உருக்கமாக தெரிவித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சென்னை திருவொற்றியூரில் இருந்து தடம் எண் 101 அரசு மாநகர பேருந்து பூவிருந்தவள்ளி வரை செல்வது வழக்கம். இந்நிலையில் பூவிருந்தவள்ளி கல்லறை பேருந்து நிறுத்தத்தில் பார்வை மாற்றுத்திறனாளி ஒருவர் பேருந்துக்காக நின்றிருந்துள்ளார். அப்போது அவ்வழியாக தடம் எண் 101 அரசு பேருந்து கல்லறை பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்றுள்ளது. இதையடுத்து அருகே இருந்த ஒரு நபர் பேருந்தை தடுத்து நிறுத்தி பேருந்து நிறுத்தாமல் சென்றதற்கு காரணம் கேட்டுள்ளார். அப்போது பேருந்தில் இருந்த நடத்துனர் கொச்சை வார்த்தைகளால் பேசியுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்த காட்சிகள் குறித்து போக்குவரத்து துறை வரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரமலான் பண்டிகையை ஒட்டி திருப்பூரில் ஜம்மியத்துல் அஹ்லில் குர்ஆன் அமைப்பின் சார்பில் பெருநாள் திடல் தொழுகை ரேணுகா நகர் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த தொழுகையில் குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்காகவும் நாட்டு மக்கள் ஒற்றுமையுடன் வாழவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதேபோல் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பில் திருப்பூர் மாநகரில் 28 இடங்களில் ரமலான் பண்டிகை திடல் தொழுகை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர். தூத்துக்குடியிலிருந்து காயல்பட்டினம் கடற்கரை வழியாக இலங்கைக்கு பீடி இலைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவை கடத்தப்படுவதாக தூத்துக்குடி சுங்க இலாக்கா அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த ஒரு மினிவேனை பிடித்து சோதனை செய்தனர். அதில் 22 பண்டல்களில் 780 பூச்சிக்கொல்லி மருந்து பாக்கெட்டுகள் மற்றும் 17 பண்டல்களில் 450 கிலோ பீடி இலைகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 32 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய மினிவேன் மற்றும் இருசக்கர வாகனத்தை சுங்க இலாக்காவினர் பறிமுதல் செய்தனர். மேலும் தூத்துக்குடி இனிகோ நகரைச் சேர்ந்த போஸ் மற்றும் மில்டன் ஆகியோரை பிடித்து விசாரணை செய்ததில் தூத்துக்குடியில் ஒரு தனியார் குடோனில் பீடி இலைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து பதுக்கி வைத்து வேன் மூலம் காயல்பட்டினம் கடற்கரை பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்ததும் பிடிப்பட்ட இருவரும் ஏற்கனவே பீடி இலை கடத்தலில் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இந்த கடத்தலில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து சுங்க இலாக்கா அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரமலான் திருநாளை ஒட்டி 29வது நாள் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சென்னை செங்குன்றம் ஆயிஷா பள்ளிவாசலில் நடைபெற்றது. இதில் செங்குன்றம் இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து கொண்டு 29வது நாள் நோன்பு திறந்து தொழுகையில் செய்தனர். இதனையடுத்து செங்குன்றம் சுற்றுவட்டார இஸ்லாமிய நலசங்கம் மற்றும் ரெட்டில்ஸ் உங்கள் நண்பர் வார இதழ் சார்பில் பித்ரா என்று அழைக்கப்படும் அரிசி வழங்கும் நிகழ்ச்சி செங்குன்றம் முசோரி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் ஏழை எளிய 100க்கும் மேற்பட்டோர் 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்னம்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கு கிளி ஜோசியம் பார்த்துக் கொண்டிருந்தவரிடம் வேட்பாளர் தங்கர் பச்சான் ஜோசியம் பார்த்துவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் வனத்துறையினர் கிளியை அடைத்து வைத்து ஜோசியம் பார்த்ததாக கூறி கிளி ஜோசியம் பார்த்தவரை கைது செய்தனர்.
இந்தியா கூட்டணி சார்பில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனை 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பானை சின்னத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டி கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள குமாரகுடி, மலவராயநல்லூர், கிளாங்காடு, நரிக்குறவர்கள் குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் சங்கத்தினர் சார்பில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. இந்த வாக்கு சேகரிப்பில் முன்னிலை பொறுப்பாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், விசிக, திமுக முன்னோடிகள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் முத்துசாமி நகர் 2வது தெருவைச் சேர்ந்தவர் மோகன். இவர் அதே பகுதியில் அன்னபூரணி உணவகத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மோகன் அளவிற்கு அதிகமாக மதுபோதையில் இருந்ததாகவும் அவர் தனது வாகனத்தில் 1,42,000 ரூபாய் பணத்தை வைத்துக் கொண்டு அப்பகுதியில் இருந்த காலியான இடத்தில் அமர்ந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் அவருடைய வாகனத்தில் இருந்து பணத்தை எடுத்து சென்றுள்ளனர். இதனையடுத்து பணம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மோகன் மாதவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா குத்தாலம் தாலுகாவிற்கு உட்பட்ட மங்கைநல்லூர், கழனிவாசல், அசிக்காடு, வழுவூர் உள்ளிட்ட 21 கிராமங்களுக்கு திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மோடி ஆட்சியில் விவசாயிகள், வியாபாரிகள் வஞ்சிக்கப்பட்டதுதான் பாஜக அரசின் மிகப்பெரிய சாதனை என்றும் பாசிச பாஜக அரசை அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் தெரிவித்தார்.